ஹே guys, நான் உங்கள் தனுஷ். இது நம்ம 30 நாட்கள் 30 சட்டங்கள் சேலஞ்சில் இன்னைக்கு டே 19. ஸோ இனி நம்ம பார்க்குற சட்டம் என்னன்னா, இந்திய சராய் சட்டம் 1867ங்க. சட்டமா கேட்கறதுக்கு புதுசா இருக்குல்ல. இந்த சட்டம் வந்துட்டு ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்க. இப்போ வரைக்குமே நடைமுறையில இருக்கு. இந்த சட்டத்துக்கு கீழே உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணி தாக அடிக்குது அப்படின்ற நேரத்துல அங்க அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க தயங்காம அங்க உள்ள எந்த ஹோட்டல்ஸ்குள்ள வேணாலும் போயிட்டு இலவசமா தண்ணி கேட்டு குடிக்கவும் அங்க உள்ள கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்குங்க. உள்ள போகும்போது அங்க வேலை செய்யறவங்களோ இல்ல அங்க உள்ள மேனேஜரோ நீங்க இங்க ஸ்டே பண்ணல, நீங்க இங்க சாப்பிட வரல, நீங்க இங்க கெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அங்க உள்ள கழிப்பறை பயன்படுத்துறதுக்கோ இல்ல அங்க உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கோ அவங்க அனுமதி கொடுக்காத போது அவங்க மேல நீங்க கண்டிப்பா இந்த சட்டத்தை பயன்படுத்தி கேஸ் போட முடியும். இது எந்தெந்த இடத்துல எல்லாம் பொருந்தும் அப்படின்னா, சின்ன ஆரம்ப நிலை ஹோட்டல்ல இருந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் போய் இந்த மாதிரி கேட்கலாங்க. அப்படி தரமாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்க ஹோட்டலோட லைசன்ஸை ரத்து பண்றதுக்கு கூட இந்த சட்டத்துல இடம் இருக்குங்க. இப்போ எப்படி புகார் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட நகராட்சியோ இல்ல மாநகராட்சியோ, அப்படி இல்லைன்னா அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதுமானதுங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.